ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவியானவராகிய தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து தம் சித்தம் செய்து வாழ்வதற்கும் மேன்மை அடைவதற்கும் உயர்வடைவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆமேன். பன்முக சூழலில் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. பன்முக சூழலில் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி அல்லது பன்மை சூழலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளல். பல் சமய சூழலில் கிறிஸ்தவ நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளல் என்கிற கருத்தோட்டத்தோடு இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகின்றோம். கிறிஸ்தவ நம்பிக்கைக்குள் வாழ்கிறவர்கள் கிறிஸ்து இயேசுவின் பன்முக சூழலில் அவர் செய்த நற்பணி, நற்செய்தி பரப்புரை செய்வது, எப்படி இயேசு கிறிஸ்து பல் சமய சூழலில் பிதாவாகிய தேவனுடைய நற்செய்தியை செய்ய கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி, ஏற்கனவே கிறிஸ்தவ நம்பிக்கைக்குள் வாழ்கிறவர்களுக்கு இது ஒரு தூண்டுகோலாகவும், இன்னும் கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு விரோதமாக இருப்பவர்களுக்கு கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி அப்படிப்பட்டவர்களுக்கு பொது உடைமையான நற்செய்தியாக, விடுதலையின் செய்தியாக, இரட்சிப்பாக எப்படி அமைந்தது, எப்படி அமைய இருக்கிறது என்பதை குறித்ததான உள்வாங்கல். கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளுதல் என்கிற இரு துருவங்களுக்கும் ஏற்புடைய செய்தியாக இந்த நற்செய்தியின் போங்கு அமைந்திருக்கின்றது. இயேசு கிறிஸ்து பல் சமய சூழலில் எப்படி இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார் என்று இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு இது தூண்டுகோலாகவும், தூரத்தில் நின்று வெறுப்புணர்ச்சியோடு இருக்கிற நம் சகோதரர் சகோதரிகளுக்கு அதை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி உரியவனவாக இருக்கிறது என்பதை குறித்ததான நோக்கத்தோடு இன்றைய செய்தி அமைகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது என்ன நோக்கத்திற்காக பிறந்தார், எந்த சூழலிலே பிறந்தார், அவருடைய நற்செய்தி பணி என்னவாக இருந்தது என்பதை குறித்ததான ஒரு பின்னணியை நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக, பல் சமய சூழல். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிற பொழுது என்னென்ன சமயங்கள் இருந்தன, என்னென்ன வழிபாட்டு முறைமைகள் இருந்தன, எந்தெந்த கலாச்சார நிலை இருந்தது என்பதை குறித்து ஒரு பின்னணியை நாம் முதலாவது உற்று பார்க்க வேண்டும். கலாச்சார பன்மை சூழல் இருந்தது. உணவிலே, உடையிலே, வழிபாட்டிலே, இது போன்ற நிலைகளிலே, கலாச்சார சூழலிலே பன்மை சூழல் அமைந்த ஒரு உலகத்தை அவர் பார்க்கிறார். அதே போல மதங்கள், சமயங்கள் பன்மை சூழலிலே அமைந்திருக்கிறது. பல சமயங்கள் இருக்கிறது, பல மதங்கள் இருக்கிறது. இந்து மதத்தை பார்க்கிறார், இஸ்லாத்தை காண்கிறார், சீக்கியத்தை பார்க்கிறார், புத்தத்தை பார்க்கிறார். இப்படி பலவிதமான சூழல்கள் அமைந்த நேரம் அது. உரோமை கிரேக்க தத்துவ ஞானிகளின் கருத்தோட்டங்கள் நிறைந்த உலகத்தை பார்க்கிறார். உரோமை கிரேக்க தத்துவ பன்மை சூழல், இன்றைக்கு நாம் சொல்லுகிற நாத்திகம் என்கிறதான அறிவு நெறி கோட்பாட்டு சூழல், நாஸ்டிசம் அல்லது நாத்திகம் என்று சொல்லக்கூடிய அறிவு நெறி கோட்பாட்டு சூழலை பார்க்கிறார்.
தத்துவ ஞானிகளின் அறிவு நெறி கோட்பாட்டை பார்க்கிறார். கிராம நகரம் என்கிறதான முரண்பாட்டு பன்மை சூழலை பார்க்கிறார். நகரத்தில் உள்ளவருக்கும் கிராமத்தில் உள்ளவர்களுக்கும் உள்ள உறவு முறையை பார்க்கிறார். ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் நிறைந்த ஒரு பன்மை சூழலை பார்க்கிறார். யூதர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணியர், பிற இனத்தவர் பன்மை சூழலை பார்க்கிறார். யூதர் என்கிற பிராமணர், பிற இனத்தவர்கள் என்கிற பிரஜாதியினர் என்று சொல்லி இரு பிரிவு மக்களை பார்க்கிறார். அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய ஆணவ சிந்தனைகளையும், அதிகாரமற்று இழந்து தவிக்கிறவர்களுடைய நிலையையும், அதிகாரம் என்றாலே எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை, நாங்கள் அடிமைகள் என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களினுடைய சூழ்நிலையை பார்த்து இவர்கள் எல்லாம் கடவுளின் ஆட்சிக்கு எப்படி உரிமை பேருள்ளவர்களாக முடியும், அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த பூமியிலே நற்செய்தியை எப்படி இவர்களுக்கு கொடுக்க முடியும், இறையரசு இப்படிப்பட்ட பல்வேறு பன்முக சூழல், உயர்வு தாழ்வு, ஜாதி வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு நிலையை கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே எப்படி கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை இவ்வுலகிற்கு அறிவுறுத்த முடியும், இவ்வுலகிற்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த உலகத்தின் மக்கள் ஆண்டவரின் கொள்கையை விட்டு, ஆண்டவரின் விருப்பத்தை விட்டு, ஆண்டவரினுடைய அறிவை விட்டு, ஆண்டவரை அறிகிற அறிவை விட்டு விலகி சென்றிருக்கிறார்களே என்று இயேசு கிறிஸ்து தன் காலத்திலே உற்று உணர்ந்து பார்க்கிறார். ஆக இது ஒரு புறம் இருக்க, இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில், அவருடைய ஊழியர்களுடைய காலத்திலும் கிரேக்க வழிபாடுகள் இருந்தது, எகிப்திய வழிபாடு முறைமைகள் இருந்தது, அதனுடைய வழிபாடு முறைமைகள் இருந்தது, சீரிய வழிபாட்டு முறைமைகள் இருந்தது, பாரசீக வழிபாட்டு முறைமைகள் இருந்தன. இதுபோன்ற நல்லுளும் விதியும் ஜோதிட மாய வித்தைகளும், ஐயவாத முறை, சீனிக் முறை, ஸ்தோயிக் முறை, எப்பிக்கூரிய முறை, கடவுள் தொடர்பு கோட்பாடு என்கிற மெய்ஞானம், ஹெல்லனிசம், யூதத்துவம், மக்கபேயர்களின் சமய போதகம், அறிவு நெறி கோட்பாடு, மறைபொருள் சமயங்கள், எலியூசீனிய மறை சமயம், ஆர்பிக் சமயம், மாபெரும் தாய் சமயம், எகிப்து நாட்டு ஐசிசி தொழுகை, மித்ரா சமயம், இவைகளெல்லாம் நிறைந்த சூழலில்தான் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைமைகளை பின்பற்றி கொண்டிருக்கிற மக்களின் மத்தியிலே இறைவனினுடைய வல்லமையை வெளிப்படுத்தி உண்மையான வழிபாட்டு முறைமையை, இந்த எல்லா சமய வழிபாட்டு முறைமைகளும் நிறைந்த மக்களிடத்தில் மெய்யான கடவுளிடத்தில் திரும்புவதற்கு தன்னுடைய நற்செய்தியை அறிவிக்க செயல்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழலிலே தான் எல்லா மதத்திற்குள்ளும், எல்லா வழிபாட்டு முறைமைகளுக்குள்ளும் மனிதனை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிற வழிபாட்டு முறைமைகளுக்குள்ளே அவர்களால் திருப்தி அடைய முடியாத ஒரு நிலை இருந்தது. அது பாவத்தை மன்னிப்பதற்கு வாய்ப்பில்லாத நிலையிலே, பாவத்தால் சாபத்தால் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு எந்த வழிபாட்டு முறைமையும் வழிவகுக்கவில்லை. எந்த ஆராதனையும் எந்த மத கோட்பாடுகளும் அந்த மக்களை விடுதலையாக்க வழியில்லாத நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே கடவுளின் மகனாக அனைவரின் பாவம் போக்க பிறந்தார் என்கிறதான நற்செய்தி, மெய்யான கடவுளின் நோக்கத்தை காண்பிக்க இந்த உலகத்திலே பிறந்தார் என்கிறதான செய்தி இந்த பூமிக்கு வருகிறது. மெய்யான கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு குறிப்பிட்ட யூத குலத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான விடுதலையை தருவதாக கடவுளின் தூதனால் அறிமுகப்படுத்தப்பட்ட செய்திதான் முதல் செய்தி. நற்செய்தி என்கிற வார்த்தைக்கு கிரேக்கத்திலே இவாஞ்சலியன் என்றும்
ஆங்கிலத்திலே காஸ்பல் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழிலே அது நற்செய்தி. இந்த நற்செய்தி ஒரு மருந்து அல்ல, மருந்து மட்டுமல்ல, அது பாவத்தையும் சாபத்தையும் நீக்கக்கூடிய ஒரு வலிமை மிக்க அருமருந்தாக இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து பிறந்து எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களையும் தாண்டி பாவத்தை போக்குகிற, சாபத்தை நீக்குகிற ஒரு வழியை, ஒரு மருந்தாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கிற நற்செய்தி முற்காலத்திலே தேவதூதர்களின் மூலமாக, தீர்க்க தரிசிகளின் மூலமாக, அரசர்களின் மூலமாக இந்த பூமிக்கு சொல்லப்பட்டது. ஆனால் தேவதூதன் எடுப்பிலே சொல்லுகிறான். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று. இன்றைக்கு அவரவர் தங்கள் மதங்களை பின்பற்றி பக்தி வைராக்கிய வெறி கொண்டு தங்களுடைய மதத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை தாண்டி பொதுவான நிலையிலே எல்லா ஜனங்களும் பாவ வேதனையில் சாபத்தில் சிக்கி அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வேறு எந்த கடவுள் வழிபாட்டு முறைமையும் அவர்களுக்கு உதவவில்லை. எந்த மந்திரவாதமும் மாய வித்தைகளும் செய்வினைகளும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத, உதவி செய்ய இயலாத, உதவி செய்ய கூடாத ஒரு நிலை இருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் பிறந்த நோக்கம், இயேசு கிறிஸ்துவே வழி, இயேசு கிறிஸ்துவே வாழ்வு என்கிற ஒரு நிலையை தேவதூதன் எல்லா ஜனத்திற்கும், இத்தனை வழிபாடுகள் நான் வாசித்தேன், இத்தனை சமயங்களை நான் வாசித்தேன், இத்தனை கொள்கைகளுக்குரியவர்களை நான் வாசித்தேன், இவ்வளவு கொள்கைகளும் நிறைந்த சமூகத்தில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்து எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை இந்த பூமிக்கு தேவதூதனால் அறிவிக்கப்பட்டார். தேவதூதனால் அறிவிக்கப்பட்டு அவர் எல்லா சமயத்தவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றி எல்லா ஜனத்தையும் விடுவிக்கும் விடுதலை நாயகனாக பிறந்தார் என்று சொல்லி அவருடைய பிறப்பே எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு பிறப்பாக அமைந்தது. அவருடைய ஊழியமும் அவருடைய கொள்கைகளும் அவருடைய பணியும் எல்லா ஜனத்திற்கும் பொதுவானதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற பொழுது எந்த மதத்தையும் சார்ந்தவராக அவர் ஊழியம் செய்ய முன்வரவில்லை. இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் ஊழியத்தை செய்த பொழுது கிறிஸ்தவ மதம் என்கிற ஒன்றே கிடையாது. அத்தனை வழிபாட்டு முறைமைகளும் அந்தந்த நாட்டிலே சிதறி கிடந்தன, விளைந்து கிடந்தன. அந்த சூழ்நிலைகளிலே மதத்தை தாண்டி, யூத மதத்திலே பிறந்தவராக இருந்தாலும் யூத மதத்தை தாண்டி பல மொழிகளிலே, பல கலாச்சாரத்திலே, பன்முக சமய சூழலிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய விடுதலையை வெளிப்படுத்துகிற, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற செயலை நற்செய்தியாக செயல்பட்டார். நற்செய்தியாக செயல்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சொல்ல போனால், இந்த இறை தூதனால் அறிவிக்கப்பட்ட பொழுது கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதமே கிடையாது. ஆகவே அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறவராக பொது நிலையில் பிறந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இந்த சூழலில் இயேசு கிறிஸ்து சமயங்களை கடந்து, கலாச்சாரங்களை கடந்து, மொழிகளை கடந்து, யூத மத வெறித்தனங்களை கடந்து, ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை கடந்து நற்செய்தி பணியை செய்ய சென்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்திற்குள் அடக்கப்பட்டிருக்கிறார், முடக்கப்பட்டிருக்கிறார், மூடி மறைக்கப்பட்டிருக்கிறார், அதற்குள்ளாகவே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு நிலையை இன்றைக்கு இதை காண்கிற கேட்கிற அத்துணை மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
அதிகாரமற்றவர்களை அதிகாரம் பெறச் செய்கிற ஒரு ஆற்றல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரம் இல்லாமல் அதிகாரம் பெற்றிருக்கிறவர்களை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம், மற்றவர்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலே, குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை பரலோகத்தின் பிள்ளைகள் ஆக்குகிற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இவ்வுலகத்தின் அரசுக்குரிய அதிகாரம் அல்ல அது, இவ்வுலகத்திற்கும் மறு உலக வாழ்வாகிய கடவுளின் ஆட்சிக்கும் உரிய அதிகாரத்தையே அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அதிகாரமற்று அதிகாரத்தை இழந்து கிடக்கிற மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அதிகாரம் மேலானவைகள். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் அவருடைய சீசராக்குங்கள் என்பது சரியான மேலான அதிகாரம். இது அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகிற அதிகாரத்தை காட்டிலும் கடவுளால் கொடுக்கப்பட்ட அதிகாரம். வானுலகிற்கும் பூவுலகிற்கும் உரிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்கிற துணிவு. அதனால்தான் அந்த அதிகாரத்தோடு செல்வந்தர் ஏழை என்கிற நிலையை கடந்து சென்று அதிகாரத்தோடு இந்த சமய சடங்குகளை சட்ட திட்டங்களை முறியடிக்கிறாரே என்று சொல்லி புதுநிலையில எல்லா சமயத்தவர்களும் பார்த்து அதிசயித்தவர்கள் ஆனார்கள். அதிசயிக்கிறவர்களாக மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கையாளர்களாக மாறினார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் போதனை பொதுநிலையானது. அது ஒரு மதத்திற்குள் அடக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை பணி, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் மதத்தை சார்ந்ததல்ல. மதத்தை சார்ந்திருந்தால் அவர் யூதகுல மதத்திலே பிறந்தவர், யூதகுல மதத்தை பின்பற்றுங்கள் என்று போதித்திருக்க வேண்டும். அவர் அப்படி செய்யவில்லை. யூத மத சட்ட திட்டங்களை தகர்த்தெறிகிறவராக இருந்தார். பெண்களுக்கு உரிமை இல்லாத நிலையிலே உரிமையை கொடுக்கிற அதிகாரம் படைத்தவராக இருந்தார். பாவிகளை கல்லெறிந்து கொல்லக்கூடியதான திருச்சட்டம் யூத மதத்திலே இருந்த பொழுது அந்த சட்டங்களை தூக்கி எறியவும் அதற்கு எதிரான செயல்களை செய்யவும் எதிர்க்கவும் கூடியவராக அவர் செயல்பட்டார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இது பிதாவாகிய தேவனுடைய நோக்கத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருந்ததை தவிர யூத மதத்தை சார்ந்த அந்த பிடிப்பிலே அவர் அந்த ஊழியத்தை செய்யவில்லை. ஆகவே இதை பார்க்கிற, இதை வாசிக்கிற, இதை கேட்கிற மக்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு கிறிஸ்தவ சமயத்துக்கு உரியது அல்ல. கிறிஸ்தவ சமயம் என்பது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து போன பிற்பாடு மற்றவர்களால் வைக்கப்பட்ட, பெயர் சூட்டப்பட்ட, அடையாளம் காண்பிக்கப்பட்ட ஒரு மதமே தவிர இயேசு கிறிஸ்து பொதுவான நிலைக்குரியவர். கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே அவரை அடக்கி வைக்க முடியாது. இன்றைக்கு மதவெறியர்கள் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்தவ மதத்திற்குள் அடக்கி வைக்க பார்க்கிறார்கள். புதுநிலையினர் சிந்திக்க வேண்டும். புதுநிலையில இருந்து இறை ஆற்றலை பெற வேண்டுபவர்கள், ஆண்டவருடைய இரட்சிப்பிற்காக காத்திருக்கிறவர்கள், விடுதலைக்காக காத்திருக்கிறவர்கள், சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், சாபங்களில் இருந்து விடுதலை அடைய வேண்டும், பாவங்களில் இருந்து நான் பாவ மன்னிப்பை அடைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பொதுநிலையில இருந்து இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஒரு மத தலைவராக வைத்து பார்த்து ஏமாந்து போய் விடக்கூடாது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நேராய் அன்றைக்கு பல் சமயத்திலே, வழிபாட்டிலே, ஆராதனையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக தன்னுடைய மனங்களை, தன்னுடைய இருதயத்தை திருப்பினார்கள். பொதுநிலையில் இறைவனை தேட வேண்டும் என்று அவர்கள் ஆரம்பித்தார்கள். கிறிஸ்து இயேசுவின் மூலம் விடுதலையையும் சுகத்தையும் தேவ ராஜ்யத்தையும் கண்டுகொண்டார்கள். அப்படி கண்டுகொண்டவர்கள் ஏற்கனவே பல சமயங்களில் இருந்தவர்கள், பல மதங்களிலுள்ளே கிடந்தவர்கள். இவர்களுக்கு விடுதலை வந்தது என்பதை உற்று பார்க்க வேண்டும். அன்பான ஆண்டவரின் பிள்ளைகளே, கடவுளின் பிள்ளைகளே, வெளி தோற்றத்திற்கு தெரியாத கடவுளாக இருக்கிற கடவுளின் மக்களே, தத்துவங்களுக்கும் புராண கதைகளுக்கும்
உட்பட்டு கிடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திற்கு நேராய் தங்களுடைய மனங்களை திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஏனென்று சொன்னால், நற்செய்தி என்பது எல்லாருக்கும் உரியது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் பாபிலோன் தேசத்திலே தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போன்றதான வாலிபர்கள் சிறை கைதிகளாக இஸ்ரவேல் தேசத்திலிருந்து, எருசலேமில் இருந்து சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் அங்கே தங்களுடைய பிரமாணங்களை விட்டு விலகவில்லை. தங்களுடைய கலாச்சாரம், தங்களுடைய உணவு முறைகளை விட்டு அவர்கள் விலகவில்லை. அரசன் தவறான சட்டங்களை போட்டாலும் அதற்கு உடன்பட்டவர்களாக அவர்கள் இசைந்து போகவில்லை. ஏனென்று சொன்னால், உண்மைக்கு நேராக தங்களுடைய மனங்களை வைத்திருந்தார்கள். ஆகவே அவர்களை அக்கினியில் தூக்கி போடக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுதிலும் அவர்கள் அழிந்து போகாமல் காத்த தேவனாகிய கர்த்தருக்கு சாட்சியாக நின்ற பொழுது, அந்த ஏற்கனவே அரசன் போட்ட சட்டங்கள் எல்லாம் திரும்பவும் மாற்றி அமைக்கப்பட்டது. ஏற்கனவே அந்த தேசத்திலே போடப்பட்ட சட்டங்கள் எல்லாம் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்களுடைய கடவுள் கொள்கைகளுக்கு மாறாக போடப்பட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக நம்முடைய தேசத்திலே இருந்தாலும் சரி, மற்ற தேசங்களிலே காணப்பட்டாலும் சரி, எல்லா தேசத்திலும் காணப்படுகிற ஆண்டவருக்கு விரோதமான சட்டங்கள் திரும்பவும் மாற்றி அமைக்கப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதற்கு சாட்சியாக நிற்கிற தேவதாசர்கள், தேவனுடைய அடியார்கள், கடவுளுக்கு அடியார்களாக, கடவுளுக்கு தாசர்களாக, தாசிகளாக இருக்கிறவர்களினாலே இந்த ரட்சிப்பு விளங்கும், இந்த மாற்றம் ஏற்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த நற்செய்தி ஏட்டில் இருந்து இன்னொரு ஏட்டிற்கு செல்கிறது அல்ல, நம்முடைய அனுபவத்தில் இருந்து மற்றவர்களுக்கு செல்கிறது. டிடி நைல்ஸ் என்பவர் நற்செய்தி அறிவிப்பதை குறித்து தன்னுடைய புத்தகத்தில் இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் தனக்கு எங்கே உணவு கிடைத்தது என்பதை இன்னொருவருக்கு வழிகாட்டுவதுதான் நற்செய்தி என்று சொல்லி தன்னுடைய குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். கிபி 18ஆம் நூற்றாண்டில் திருச்சபை சீர்திருத்தவாதியான ஜான் வெஸ்லி தன்னுடைய 6ஆம் வயதிலே தீயில் இருந்து காப்பாற்றப்பட்டு, தீச்சூளையில் இருந்து காப்பாற்றப்பட்டு சுமார் 2,25,000 மைல் வரை நடந்து குதிரை மூலமாகவும் சென்று இங்கிலாந்து தேசத்திற்கு நற்செய்தியை பரப்பினார் என்று சொல்லி வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. பாப்டிஸ்ட் மிஷனரியான வில்லியம் கேரி இங்கிலாந்தில் இருந்து கல்கத்தாவிற்கு வரும்போது தன் மனைவி பிள்ளைகள் மரித்து போன சூழ்நிலையிலும் ஆண்டவரின் நற்செய்தி பணியை துன்பங்களோடு தொடர்ந்து செய்வதே ஆண்டவரின் விருப்பம் என்று சொல்லி, அதை நான் பாக்கியமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி கல்கத்தாவிலே வந்து இறங்கின அந்த வில்லியம் கேரி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்த நிலையிலும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தார். அச்சுப்பணி செய்து ஊழியம் செய்தார். ராஜாராம் மோகன் ராய் காலத்திலே சீர்திருத்தவாதிகளாக சதி என்கிறதான உடன்கட்டை ஏறுதல் என்கிற மனு தர்ம சாஸ்திரத்தின்படி கணவன் முன்பு இறந்துவிட்டால் பெண்மகள் மனைவியானவள் அவனோடு கூட உடன்கட்டை ஏறி அந்த அக்கினியிலே அவிழ்ந்து சாக வேண்டும் என்கிறதான சதி திட்டத்தை, மனு தர்ம சாஸ்திரத்தின் சட்டத்தை தகர்த்தெறிவதற்கு ராஜாராம் மோகன் ராய் என்கிறதான அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை அடைந்த அவர்கள் இந்த சதி திட்டத்திற்கு எதிராக பாராளுமன்றத்திலே திட்டம் இயற்றி
ஏற்கனவே இருந்த மனுதர்ம சாஸ்திரத்தின் சட்டத்தை நிராகரித்து சட்டம் இயற்றி இந்த உலகம் எங்கும் பரவுவதற்கு காரணமானார்கள். இந்த வேலையை இந்த வில்லியம் கேரி என்கிறதான இந்த மிஷனரி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை இழந்த நிலையிலும் தன்னுடைய அச்சு இயந்திரத்திலே பகலிலே ஏற்றப்பட்டதான அந்த சட்டமானது இரவிலே உடனடியாக அச்சு இயந்திரத்திலே ஏற்றப்பட்டு அது மற்ற சபைகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற இடங்களுக்கும் அவசரமாக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த ஊழியத்தை செய்தவர் இந்த வில்லியம் கேரி தன்னுடைய அச்சு பணியை செய்து இந்த சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனு தர்ம சாஸ்திரம் நிலைத்து நிற்பது அல்ல. வர்ணாசிரம கொள்கையை தாங்கி பிடிக்கிற சான்ஸ்கிரிட் என்கிற மொழியின் மூலமாக திணிக்கப்படுகிற இந்த உயர்வு தாழ்வு ஏற்றத்தாழ்வு கொள்கையை உரியதான சட்டங்களும் நிலை நிற்கக்கூடியதல்ல. அது திரும்பவும் ஒழிக்கப்பட வேண்டியது. இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை உள்வாங்கின ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து திருச்சபைக்குள்ளே காணப்பட்ட திருச்சட்டத்தை தகர்த்து எறிந்ததை நாம் மறந்து போய்விடக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே விடுதலையாக்கக்கூடாது, சுகமளிக்கக்கூடாது என்கிறதான இருந்த சட்டத்தை, யூத மத சட்டத்தை தாண்டி சென்றார், நிராகரித்தார், முறியடித்தார், எதிர்த்து நின்றார், செயல்பட்டார் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் மறந்து போய்விடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தினால் மக்களுக்கு வருகிற அழிவை எதிர்த்து நிற்பதற்கு நியாயப்பிரமாணம் என்கிற சட்டத்தை வைத்து அடிமைப்படுத்துகிற அடிமைத்தனத்திற்கு உட்பட பண்ணாமல் ஜனங்களை மீட்டெடுக்கிற மீட்பின் பணியை இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விட்டு சென்றிருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. ஆகவேதான் வியாபாரத்தை எல்லாம் மையமாக வைத்து ஆராதனைக்குரிய இடத்தையும் கூட ஆக்கிரமிப்பு செய்து இஸ்ரவேல் மக்கள், ஏழை எளிய ஜனங்கள், பெண்கள், அனாதைகள், ஊனமுற்றோர்கள் இவர்களுடைய இருக்கைகளை எல்லாம் அபகரித்துக் கொண்டு வியாபாரம் செய்து பிழைக்கக்கூடிய நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆலயத்திற்குள்ளே சென்று அடித்து நொறுக்கி எவரையும் அங்கே விநியோகம் செய்ய விடாமல், வணிக வேலை செய்ய விடாமல் விரட்டி அடித்தார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படி பல்சமய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் வாசித்த 2வது திருமுறை பகுதியில எல்லாரையும் விரட்டி அடித்தார். அதே போல அநேக ராஜாக்கள் பல்சமய சூழலிலே வாழ்ந்தாலும் பல தெய்வ வழிபாட்டுகளை உள்வாங்கின ராஜாக்கள் கூட மனம் திரும்பி இருக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களுக்குள்ளே நாம் உற்று பார்த்தோமேயானால் அந்த ராஜா மனம் திரும்பி சட்டத்தை மாற்றுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் இச்சட்டம் மாற்றப்படுவதற்கு கடவுளுக்கு விரோதமாக, கடவுளின் ஆட்சிக்கு விரோதமாக, கடவுளின் நோக்கங்களுக்கு விரோதமாக ஏற்றப்படுகிற சட்டம் நிராகரிக்கப்படுவதற்கு கடவுளின் பிள்ளைகள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினபடியினாலே அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற மக்கள் எவரும் கெட்டு போகாமல் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்கென்று போராடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே இந்த நாளிலே பல்சமய சூழலிலே இந்த செய்திகளை உள்வாங்கி கொண்டிருக்கிற பிற சமய மக்களுக்கும் கிறிஸ்தவத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை அடக்கி வைத்திருக்கிற கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்களுக்கும் ஆண்டவர் விடுகிற சவாலாக இது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பொது நிலையில எல்லாருக்கும் உரியவராக, எல்லா ஜனங்களுக்கும் விடுதலை நாயகனாக விளங்க வந்திருக்கின்றார். அவரை ஏற்றுக்கொள்வோம். சாபங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் விடுதலை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மட்டுமே ஒன்று, வேறு புராண கதைகளிலே கட்டுக்கதைகளிலே இல்லை என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார். அவரோடு சேர்ந்து போராடுவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.